செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை, அதாவது தற்பொழுது 9ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்பு வரை போக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் எப்போ, மொத்த ஆல் ஓவராக ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் எப்போ அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஜூன் 2வது வாரம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் வீக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கான பள்ளிகள் திறப்பு என்பது இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைடில் இருந்தோ. ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா அரசு தகவலும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான லீவ் 50 டேஸ் இருந்தது, அதில் 30 நாள் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிடும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் வெயிலின் காரணமாக லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஸோ வெயில் வாய்ப்பு இல்லை, இப்போவே குறைய ஆரம்பிச்சிச்சு. அது இருந்தாலும் நெக்ஸ்ட்டு இன்னொன்று உங்களுக்கு இருக்குது. என்னென்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல். ஓகேங்களா, இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. அது வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி தான் நடைபெறுகிறது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு ஒர்க்கு. ஓகேங்களா, எல்லா டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு போய்கிடுவாங்க. மறுநாள் ஸ்கூல் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் விடுமுறை கேட்பாங்க. கோரிக்கை ஆசிரியர்கள் எல்லோரும் ஒரு கோரிக்கை வைப்பாங்க, எங்களுக்கு ஒரு நாள் லீவ் விடுங்க அப்படின்னு. அது 5ஆம் தேதியாக மாறிடும். ஸோ 5 அது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்பில் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கான ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா, அதனால் மாணவ செல்வங்கள் ரொம்ப பார்த்துட்டு கவலைப்பட வேண்டாம். லீவ் முடியுதுன்னு. லீவ் இன்னும் உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. ஓகேங்களா, என்ன தான் சொல்லிடுவாங்க 2ஆம் தேதி இருக்குது அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ரீஓப்பனிங் டேட். ஓகேங்களா, அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் நம்மளுடைய செல்லக்குட்டீஸ் எல்லாருமே 10ஆம் வகுப்புலேருந்து இப்போ 11ஆம் வகுப்புக்கு போயிருப்பீங்க சப்ஸ்கிரைபர். 11ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு, இப்போ 12ஆம் வகுப்புக்கு செல்லக்குட்டீஸ் எல்லாருமே காலேஜ். ஓகேங்களா, அவங்கவுங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா, போயிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் நம்மளுடைய 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்பு அப்படின்னு அடுத்தடுத்து பருவம் என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் என்பது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த 10ஆம் தேதி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் அடுத்த பருவத்திற்கு தயாராகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லீவை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஒரு பக்கம் இருந்தாலும் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாணவ செல்வங்களுக்கு. அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புக்காக இருக்கட்டும், 11ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றது இந்த ஒரு அதாவது கோடை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அண்டு கண்டிப்பாக ஜூன் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்படியும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கவுண்டிங் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 10 தான். ஓகேங்களா, ஜூன் 10 தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். மேபி ரெயின்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டி, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன்றது ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்கும். அதனால் மாணவ செல்வங்கள் சீக்கிரமாக வச்சுருவாங்களோ, ஸ்கூல் சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடுமோ அப்படின்றத வருத்தம் வேண்டாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹாலிடேஸ் இஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே செல்லக்குட்டிஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட்